ஜாதகத்தில் சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருந்தால் காதல். அந்த சுக்கிரனுக்கு 3-11 புதன் சேர்ந்திருந்தா காதல். அதாவது புதனுக்கு 3-11 சுக்கிரனும், சுக்கிரனுக்கு 3-11 புதனும் இருந்தா காதல். அவ்வளவுதான். அப்ப இந்த காதல் ஜெயிக்குமா தோக்குமான்றது அடுத்த கண்டிஷன். ஆனா வந்து இவங்க காதல் வெளிப்படுத்திடுவாங்க. ஆனா ஒரு காதல் இருக்கும். சார் நான் இப்போ ஒருத்தர் சொல்லலாம், சார் நான் வந்து காதலே பண்ணல. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு சூரியன் சுக்கிரன் புதன் ஒண்ணா இருக்கு. எனக்கு காதலே வரணும். இனிமேல் வரும். கல்யாணத்து வரைக்கும் தான் காதலா என்ன? அதானே. அது சாகுற வரைக்கும் இருக்கு காதல். 60லும் காதலும் வரும், ஆசையும் வரும், எல்லாமே வரும். நான் சொல்றது வந்து காதல் அப்படிங்கிறது ஒருத்தரோட ஒருத்தர் வெளிப்படுத்தி பேசிக்கிறது. இந்த விஷயங்கள் வந்து சுக்கிரனும் புதனும் வரும். இதுல வந்து நம்ம வந்து இன்டிமெசி, இன்ஃபாக்சுவேஷன் இந்த விஷயத்துக்குள்ள நம்ம போகலைங்க. சம்திங் வந்து ஒரு ஆப்போசிட் ஜெண்டரோட ஒருத்தர் காம்போ ஆகுறாரு. அவங்களுக்குள்ள ஒரு பர்சனல் லைஃப், பர்சனல்ங்கிறது நான் வேற மாதிரி சொல்லல. அவங்களுக்குள்ள ஒரு ஷேரிங் இருக்கு. அந்த ஷேரிங் பேர் தான் காதல்னு சொல்றோம். நீ லைஃப்ல வந்தா நல்லா இருக்கும், நான் லைஃப்ல வந்தா நல்லா இருக்கணும், அவங்களுக்குள்ள ஒரு கமிட்மெண்ட்டோட அந்த பேர் தான் காதல். இது வந்து எத்தனை வயசுல வேணாலும் யாருக்கு மேல வேணாலும் வரலாம். அப்ப சுக்கிரன் புதன் சேர்ந்திருந்தால் வரும். அப்போ அது ஒரு பெண் ஜாதகமா இருக்கு, வருமா? கண்டிப்பா வரும். ஆண் ஜாதகமா இருக்கு, வருமா? வரும். இப்ப சுக்கிரன் புதன் சேர்ந்திருந்தால் காதல் வரும்.